ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சிங்கம் கார்ஸ் வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தாக்கா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சிங்கம் கார்ஸில் ஏற்கனவே நிறையா கார்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக வந்து சிங்கம் கார்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி பேசி உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம சிங்கம் கார்ஸில் பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெலினோ டெல்டா. இந்த காரை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம பார்க்க போகிற இந்த பெலினோ டெல்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018 to 19 மாடலுங்க. உங்களுக்கு இந்த பேனட்டும் இந்த பம்பர் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்திருக்குமா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் கலர் தான், பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா பெலினோ காரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான ஒரு கார். ஸோ மற்றபடி இந்த காரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கார் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. உங்களுக்கு பம்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பம்பர் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபாக் லேம்ப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு பக்கமே உங்களுக்கு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% வந்து நல்லாவே இருக்குது. அண்டு மிரரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் ஹேண்டில்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா குரோம் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கேயுமே பாருங்களேன், ஒரு குரோம் வந்து டோட்டலாக வந்திருக்கு. ஸோ இங்கேயும் குரோம் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ பின்னாடி லுக் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பாய்லர் வந்துருது, டைல் லேம்ப் இருக்கு. இங்கே வந்து டீஃபாகர் வைப்பர் வந்துருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து TN63 காரைக்குடி வெஹிக்கிள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துருது. ஸோ இப்போ வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ள வந்து டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி சீட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிளிட் சீட்டு. இது வந்து 60-40 ஸ்பிளிட் சீட் இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேயுமே வந்து நீங்க வந்து திங்ஸ் அடிக்கலாம், அல்லது இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே திங்ஸ் அடிக்கலாம், இங்கே ஆள் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் சீட் பார்ப்போம். நம்ம ரியர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு. பார்த்தாலே தெரியும், கை வச்சாக்கா உங்களுக்கு அழுத்தாம இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பவர் விண்டோ வந்துருது, ஸ்பீக்கர் வந்துருது, ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டருமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு மெட்டலில் வந்து பலினோன்னு சொல்லிட்டு இந்த பேட்ச் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்னு வச்சுங்களேன் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழிவுக்கார அப்பாடா. ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கு. லெதர் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குங்க. எந்த விதமான டேமேஜஸும் இல்லை. கலருமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, உட்காரதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்புறம் இதுல வந்து ரெக்லைன் ஆப்ஷன் இல்லை. ஆமா, ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து நல்லா இருக்கு. என்னப்பா ஃப்ரண்ட் போவோம் நம்ம. அப்புறம் சீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி சீட் கவர்ஸ் வந்துருது. அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து, ஸோ 4 டோர்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பக்காவா இருக்கு. இதுல சீட் பெல்ட்டும் உங்களுக்கு பின்னால இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் பாருங்க, தெரியும். ஸோ இந்த சைட்ல இருக்கு நமக்கு 3-வே சீட் பெல்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ரோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் ஹூக் இருக்கு. சென்டர்லையுமே உங்களுக்கு வந்து லைட் இருக்கு. உங்களுக்கு வேற நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கார்ல இருக்கு. டாப்மே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. எந்த விதமான டஸ்ட்டோ அழுக்கோ கிடையாது. கிளீனா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுமே ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்லைன் ஆப்ஷன் மட்டும் இருக்கு. மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. அதே சேம் வந்து அந்த லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ரேஸ் கார் லுக்கு கிடைக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே. ஸோ கியர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர், ரெகுலரான கியர் பாக்ஸ் தான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. தென் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்துருது. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா USB போட்டிருக்கு. இங்கே ஒரு 12 வோல்ட் இருக்கு. தென் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. கால்ஸ்க்கான பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், மோடு மாற்றுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் எல்லாமே இங்கிட்ட வந்துருது. இந்த பக்கம் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸ்டேரிங் வந்து ஒரு நார்மல் லுக் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு. 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4மே பவர் விண்டோ வந்துருது. ஃப்ரண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஆட்டோ அப், ஆட்டோ டவுன் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. அப்புறம் வந்து விண்டோ லாக் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து சென்ட்ரல் லாக் அன்லாக் பட்டன் உங்களுக்கு வந்துருது. ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து இங்கே மிரரில் வந்து கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் மோட்டரைஸ்டு மிரர் தான், அதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து லைட்ஸோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபாக் லைட்டுக்கான ஸ்விட்சிங் இருக்குது. ஒரு பார்க்கிங் சென்சார் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது. அப்புறம் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நடுவில் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்துடுது. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு ஆடியோக்கு உண்டான சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 7 இன்ச் ஆடியோ சிஸ்டம் வந்துருது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருது. அதுக்குமே வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலாகவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஆட்டோ போட்டு விட்டீங்கன்னா ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலுங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு காயின் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. மற்றபடி இந்த காரோட ஓவரால் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. டச் ஸ்க்ரீன்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பட்டன்ஸுமே எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு சிஸ்டமில் இருக்குது. ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வண்டியோட கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் இங்கே வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து லைட்ஸுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அப்புறம் சன்செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு மிரர் கிடச்சிருது. டிரைவர் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எம்டி தான் இருக்கும். பெரும்பாலும் மேக்ஸிமம் எம்டியாக தான் இருக்கும். அதுலேயும் பெருசாக மிரர் இருக்காது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளான ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ஜின் பார்ப்போம். ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மாருதி சுசுகியோட என்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். பேட்டரியுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ஜின் வைப்ரேஷனை பார்ப்போம். நம்ம ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பலினோ டெல்டா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 2018-19 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்கு. ஆக்சுவலாக இப்போ கிடையாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னாக்கா லைவ்ல போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தென் இது வந்து ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 3rd ஓனராக இருப்பீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5,65,000 வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்தும் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். கலனிவாசல்ல இருந்து சூரக்குடி ஜிஹெச் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது போக்குவரத்து நகர், இந்த ஏரியா பேர். ஸோ அங்கே வந்து நீங்கள் சிங்கம் கார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபோனில் என்கொயரி பண்ணால் கீழே உள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எந்த கார் இங்கே சிங்கம் கார்ஸ் இடத்துலமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைனாலும். அதே சமயத்தில் ஒரு 80% வரைக்கும் நீங்கள் கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி லோனுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சிங்கம் கார்ஸில் இதே மாதிரி நிறைய கார்ஸை பற்றின வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட இன்ஃபர்மேஷனோட ரிவ்யூட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார்